அசம்பிளியில் மெஜாரிட்டி காமிக்கணும்னா ஒரு 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ணுறேங்க. நான் சொன்னேன் மக்கள் கேட்டுப்பாங்க, திரும்பி வந்து ரீஎலெக்ஷன் வச்சு நான் நின்று அவங்களுக்காக ஓட்டு கேட்குறேன். இந்த மாதிரி அவர் சொன்னாங்க. அப்படியே வந்து வைக்க சொல்லிட்டாரு. இன்னைக்கு நேரம் பேசுனதால தானே அவங்க போயிட்டாங்க. ப்ராசஸ் ஈஸியாக போயிடும். இது எப்படி தெரியுமா ஈஸியாக போயிடும்? ஜாதி சான்றிதழ் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல தான் கொடுப்பாங்க. காரை வச்சுக்கிட்டு ரோட்ல சுற்றி இருப்பாங்க. மூத்த தலைவர்னா என்னது, எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரத்துக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, மதிமுக அவங்களோட எம்எல்ஏ வந்துட்டு ரிசைன் பண்ண சொல்லி நம்ம மதிமுக தலைவர் வைகோ வந்துட்டு வேண்டுகோள் வச்சாரு. அவங்க ஏன் ரிசைன் பண்ணணும்? இப்போ ஆக்சுவலி இப்போது டிஎம்கேல கூட்டணியாக இருந்து 4 தொகுதியில் போட்டிட்டாங்க. அந்த 4 தொகுதியில் அவங்களுக்கு 2 தொகுதி தான் வெற்றி அடைஞ்சாங்க. ஒன்று சீர்காழி, இன்னொன்று கடையநல்லூர். சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன், கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன். இதில் செந்தில் செல்வன்ட்ட வந்துட்டு இவங்க ரெக்வஸ்ட் பண்ண சொல்ல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னாலலாம் வர முடியாது, நான் இவ்வளோ செலவு பண்ணி நான் போட்டிகிட்டு இருப்பேன், நான் எதுக்கு ரிசைன் பண்ணோம், நான் டிஎம்கே கூடயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. டிஎம்கேல அதாவது உதயசூரியனில் தான் நின்னாங்க இவங்கெல்லாம். அவங்களோட சிம்பிளில் நிற்கல, அதாவது சொந்த கட்சி சிம்பிளில் நிற்கல, டிஎம்கே சிம்பிளில் நின்னாங்க. அதனால அவங்க கட்சிக்கு நான் போயிடுறேன்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டாரு. இன்னொருத்தர் ராஜேந்திரன் கடையநல்லூர், அவர் என்ன சொன்னாங்கன்னா ரிசைன் பண்ண சொல்லியிருக்காரு வைகோ. அதுக்கு நான் ரிசைன்லாம் பண்ண மாட்டேன், நான் மதிமுகலே இருந்துட்டு சட்டசபையில் நான் மக்களுக்காக நான் பேசுகிறேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ மதிமுக சப்போர்ட் பண்ணுறது டிவிகே தானே? அதாவது டிஎம்கேல இருந்தாங்களா ஃபர்ஸ்ட், இப்போ வந்து டிவிகேக்கு வந்தாங்களா. அஃபிஷியலாக அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா உதயசூரியனில் போட்டிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்க டிவிகேக்கு சப்போர்ட் கொடுத்து எப்படி ஓட்டு போட முடியும்? அசம்பிளியில் மெஜாரிட்டி காமிக்கணும்னா நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இதில் வர முடியாதுல்ல. ஏன்னா லீகலி அவங்க சிம்பிள் வந்து உதயசூரியனில் போட்டி போட்டிருக்காங்க. அவங்க தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்டாகணும். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு விஜய் கட்சிக்கு டிவிகேக்கு வந்துட்டு ஓட்டு போட முடியாதுல்ல மெஜாரிட்டி காமிக்கிற இடத்துல. அதனால் நம்ம மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வைகோ சாரை கூப்பிட்டு, சார் நீங்கள் உங்களோட 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ணுறீங்க, நான் சொன்னால் மக்கள் கேட்டுப்பாங்க, திரும்பி வந்து ரீஎலெக்ஷன் வச்சு நான் நின்று அவங்களுக்காக ஓட்டு கேட்குறேன். இந்த மாதிரி அவர் சொன்னாங்க. அப்படியே வந்து வைகோ சொல்லிட்டார். வைகோ வந்துட்டு இளைய தளபதி, அதாவது வீட்டில் சொல்கிறார், சிஎம் ஜோசப் வந்து எங்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வச்சாரு, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து அவங்களுக்காக வாக்கு கேட்குறேன். ஏங்க அவர் ப்ரெஸ் மீடியாவில் வந்து சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்னங்க ப்ரூஃப்? மீடியாவில் சொல்லியாச்சு, ப்ரெஸ் மீடியாலே வந்து சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஏடிஎம்கேல வந்து 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க. 5வது ஒருத்தர் வர போறாரு. ஆனால் 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்ல என்ன சொன்னாங்க, அது ஒரிஜினல் அவங்களும் விருப்பம் ரிசைன் பண்றது, அவங்க ஆதரவு தராங்க, அதனால நாங்கள் இப்போ புரியுதா, அங்கே குதிரை பேரம் நடந்தது அப்படின்றதுக்கு ஆதாரம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இளைய தளபதி அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ரிசைன் பண்ணுங்க, மதிமுக கிட்ட போய் கேட்டிருக்காரு. அப்போ ஏடிஎம்கேல ஆல்ரெடி ஒரு தலைமைன்ற ஒன்று இல்லை. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடின்னு வர சொல்லுவாங்க, இங்கே போட்டி நீயா நானான்ற மாதிரி ஆயிப்போச்சு. கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல, யாரை நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த மக்கள் முட்டாளா இருக்காங்கன்றது மட்டும் நிச்சயம். அதுவும் வைகோ அவர்கிட்ட கேட்குறாங்க, இல்லைங்க ஜனநாயக முறைப்படி வந்துட்டு ரிசைன் பண்ணுறது தப்பு இல்லைங்க, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களன்னா கோவம் அடைகிறாரு. நீங்கள் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க வரீங்களா, வக்காலத்து வாங்க வரீங்களா அப்படின்னு. ஏங்க திமுக சிம்பிள் தானேங்க அவங்க நின்னாங்க, எதற்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகேக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், கரப்ஷன் இல்லா கவர்மெண்ட், கமிஷன் இல்லா கவர்மெண்ட், இது 2 தான் ஒரு ஈவலுக்கு மெயின், அது இங்கே இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி டிஎம்கேல அது இருந்ததுன்னு தெரியுமா அவருக்கு? அது 40 நாளில் மாறிட்டு இருக்கு. 40 நாளில் டிஎம்கே ஊழல் சக்தி, 40 நாள் முன்னாடி டிஎம்கே தூய சக்தி. இங்கே தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஒரு உதாரணத்துக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு நம்ம படிப்போமா? ஏன்னா எந்த அளவுக்கு மதிமுக தலைவரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் சேனல்ல கோபியோட வைகோ ஆக்டிங் வீடியோ தான் ஞாபகம் வருது. இது கோபி சுதாகர் அவங்க வந்து முன்னாடி மெட்ராஸ் சென்ட்ரல்ல இருந்தாங்க, அவங்க வந்துட்டு வைகோ மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காராம். அது ஞாபகம் வருதான் இப்போ. அது அப்போ அந்த ரிவைண்ட் பண்ணி நம்ம பார்க்கணும், அவ்வளோ காமெடியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம். ஐயோ இது தப்பா இருக்கு, வைகோ வந்துட்டு குலகார சாமியா அப்படின்னு போட்டிருக்கு. நான் இல்லைங்க கமெண்ட்ல, இத்தனை காலமாக கூட்டணி என்ற பேரில் வெறுமனே மிக்சர், காபி, டீ, தேநீர் விருந்து சாப்பிட்டு தான் லாபம், இனிமேல் அரசியலின் சுதந்திரமான சொர்க்க வாழ்வு காண்பிக்கிறோம் அப்படின்னு போட்டு ஒரு சிம்பிள். ஆனால் கமெண்ட் படிக்கிறதுனால அது என்ன யூஸ் இருக்குது? இல்லைங்க, ஒரு யார் வேணா வந்து கமெண்ட் பண்ணலாம்ல. இது மக்கள் பார்த்துட்டு அவங்களோட விருப்பம் என்னன்றதை தான் போட்டிருப்பாங்க. உனக்கெல்லாம் எதுக்குடா ஒரு மதிமுக என்ற பெயர், அது ஒன்றும் தவறி
வேலைக்கு அதுதான் சொன்னேன் நான். ஆனால் அவர் திமுகவில் இல்லைன்னா அவர் கட்சியிலேருந்து யாரும் வந்திருக்கவே மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் இது ஏன் படித்தேன்னா, சின்னதாக ஒரு 2-3 கமெண்ட் படித்தோம். மக்களோட மனநிலையில் எப்படி பார்ப்பாங்கன்னா, மக்களை முட்டாளாக வச்சுட்டு இருக்கீங்க, மக்களை முட்டாளாக வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மக்களே அவரை இந்த மாதிரி பேசுவாங்கல்ல. அப்புறம் அதில் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணாமல் பேசுவாங்க. இன்னும் பல பேருக்கு மதிமுக தலைவர் இப்படி போயிட்டாரா எனக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் எலெக்ஷன் வரப்போதா, கமிஷன் வரப்போகுது அப்படின்னு மக்கள் சில பேர் இருப்பாங்க. இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்குலாம் மதிமுக ஒரு கட்சி இருக்கானே தெரியுமான்னு தெரியல. முதல்ல அவங்களுக்கு தேவை விஜய் 2K ஜென்ரேஷன். சரி, ஓகே. ஆல்ரெடி வந்துட்டு வெளியில் இருக்க கட்சியெல்லாம் சொல்கிறாங்க குதிரை பெறணுன்ட்டு. அப்போ இவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ நான் என் கட்சியில் 2 பேர் நின்று ஜெயிக்க வச்சான், அதில் ஒருத்தர் வந்துட்டு டிஎம்கே இழுத்துன்னு போயிட்டாங்க, அப்போ அங்கே நான் ஒட்டக்க பேரமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க பேரம் பேசுறதுனால தானே அவங்க போயிட்டாங்க. இவங்க பேரமே பேசல. இங்கே ரியாலிட்டி என்னன்னா, அவங்க உதயசூரியனில் தானே போட்டிக்கிட்டாங்க. கரெக்டு தான். மக்கள் நின்று கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்டதுக்கான ஒரு மரியாதை அந்த தொகுதியில் அவங்க நின்று அவங்களுக்காக செய்யணும். நீங்கள் ஒரு கட்சிக்காக லாபம் செய்யணுமா இல்லை மக்களுக்காக செய்யணுமான்றதை மறந்துட்டு நீங்கள் கட்சிக்கு பின்னாடி போகிறீங்க. அந்த 2 எம்எல்ஏ மக்கள் பின்னாடி போகிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. இவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசணுமா என்ன? உங்களுக்கு என்னங்க, டிவிக்கே கட்சி அவர் முக்கியம் இல்லை பார்க்குது, அவங்களுக்கு இவர் தேவையா? ஏன்னா இந்த மாதிரி பொலிட்டிஷியன்லாம் நியாயமான கேள்வி கேட்டால் இந்த மாதிரி இப்போ அந்த பழைய பாலிட்டிக்ஸை திரும்ப பண்ணிக்கிறாங்க. இப்போது டிவிகேயில் இருக்க அமைச்சர் செங்கோட்டையன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் நேற்று இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் +1 +2 10th இந்த மாதிரி வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஐடி கார்டு தர போகிறோம். அந்த ஐடி கார்டில் வந்துட்டு அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு எண், ஃபோன் நம்பர், கூடவே பார்த்தீங்கன்னா ஜாதியும் அதில் மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்ன உடனே இது கொஞ்சம் சாதியும் கேஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஐடி இல்லையா, ஐடி கார்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி காமனாக ஐடி கார்டு கொடுக்கறதா ஒரு சட்டம், ஒரு இது எடுத்துகிட்டு வராங்க. அதில் கேஸ்ட். அப்போது இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி அதிர்ச்சி ஆச்சோ அது மாதிரி பல பேருக்கு அதிர்ச்சி ஆச்சு. என்னடா இது சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க சாதியை திரும்பி திணிக்கிறாங்களே அப்படின்னு ஆகிப்போச்சு. உடனே டிஎம்கே வந்து தங்கம் தென்னரசுன்றவர் வந்துட்டு ஒரு கமெண்ட் போடுறாரு, நீங்கள் வந்துட்டு ஜாதியை ஒழிக்க வந்தீங்களா இல்லை சாதியை தூக்கி பிடிக்க வந்திருக்கீங்களா? மாணவர்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது இவங்க எந்த காசு, எந்த ஜாதி, அந்த ஜாதி, இது எப்படி இருக்கும்? இது பார்க்க கன்றாவியாக இருக்கும். ஆக்சுவலாக கவர்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, ஜாதி மென்ஷன் பண்ணி கயிறு கட்டிட்டு போகிறதோ இல்லை ஜாதி மென்ஷன் பண்ணி ஏதாவது பேட்ச் குத்திட்டு போகிறதோ இதுவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸ்கூலுக்குள்ள. அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாங்க. நம்ம ராஜ்மோகன் மினிஸ்ட்ரிகிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த அவர் இயக்குனர் பாக்யராஜ் இறந்தார்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கேள்வி எழுப்பப்படுது. இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர் வந்துட்டு மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, சாதி இதை எடுத்துகிட்டு வர ஐடி கார்டில் அப்படின்னா அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள். அது எதுக்கு அதை எடுத்துகிட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி கையில் சான்றிதழை எடுத்துகிட்டு போகிறப்ப நிறைய இடத்துல மிஸ் ஆகும். சமய அழகம் கொடுக்குறாருல, அந்த சான்றிதழ் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம அதுதான் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சான்றிதழ் மிஸ் ஆகிடும், அது வந்து ஒரு வேலை. சரி, இந்த மாதிரி ஐடி கார்டில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக போயிடும் ப்ராசஸ். என்ன ஈஸியாக போயிடும்? இது எப்படி தெரியுமா ஈஸியாக போயிடும்? ஜாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் தான் கொடுப்பாங்க. கார்டை வச்சுக்கின்னு ரோட்டில் சுற்றின்னு இருப்பாங்க. என்னது, நான் இந்த ஜாதி எடுத்து போச்சு, இது எப்படி இது? அதுக்கப்புறம் திரும்பி செங்கோட்டையன் அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அவர் வந்துட்டு இல்லை நாங்கள் எடுத்து வர மாட்டோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம டிவிகே ரமேஷ் ஒருத்தர் சொல்லுவார், எதிர்கட்சியே இல்லாத நம்ம இளைய தளபதியோட கட்சியை நம்ம எடுத்துகிட்டு வரோம் டிவிகேவை. அதாவது அசம்பிளிக்குள்ளே வந்துட்டு 234 பேரும் இவங்க தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தர் வந்துட்டு மாத்திரையை பவுடர் ஆக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது கொடுப்பாங்க, இன்னொருத்தர் அவர் உள்ளே உட்காந்து தட்டுவார். அதுதான் சொல்கிறேன், அது மாத்திரை தட்டுவார், மாத்திரையை பவுடர் ஆக்குவார். அப்போது 234 என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்தா 234 எம்எல்ஏக்கும் உடம்பு சரியில்லைன்னா இந்த மாத்திரையை கொடுப்பாங்க. ஏன் நான் உனக்கு கேட்குறேன், அப்போது ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்போது அசம்பிளியில் இருக்காங்களே எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் ஐடி கார்டில் ஜாதி பேர் போட்டு வருமா? ஜாதி இது போட்டு இல்லை தெரியல. இவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தவறுதலாக பேசியிருக்காங்க, அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு நடுவில். தவறுதலாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுங்க? அதுதான் ஒரு தலைமையாக இருக்கிறவங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்றாரு. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசுவார் அவரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, கட்சிக்கு மூத்த தலைவராக இருக்கணும்னு சொல்லி தான் உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. மூத்த தலைவர்னா என்னது, எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரத்துக்கு தான் அவரை தலைவராக வச்சிருக்காங்க, மூத்த தலைவர்னு. இப்படிப்பட்ட ஒருத்தர் வாயிலேருந்து இந்த பேச்சு வருதுன்னா இதுக்கெல்லாம் போய் முட்டு கொடுத்தாலாம் என்னாலே கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் எப்படி இதுக்கு முட்டு கொடுக்க முடியும்? நீங்கள் வேறு ஜாதியை பற்றி பேசவே கூடாது. ராஜ்மோகன் கொடுத்தாருன்றீங்களே, அந்த முட்டு எதுனா
அவர் வந்துட்டு ஆனா அந்த ஆளு ரொம்ப நல்லவர் நினைச்சுன்னு இருந்தேன். ஜாதியே தமிழ்நாட்டுக்குள்ள அழிக்கணும்னு சொல்லிட்டு பேசினவங்க. அது எதுக்கு ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரவணன் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, டிவிகேல இருக்க தூய சக்தியில சரவணன் எம்எல்ஏ. அவரோட தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா திருவைகுண்டம் தொகுதி சேர்ந்த எம்எல்ஏ சரவணன். அவர்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் டிவிகே நிர்வாகி ஃபோன் பண்ணி பேசுறாரு. உங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குணசேகரன் சொல்லி ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த குணசேகரன் அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக. ஏன்னா இவரோட பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா அந்த குக்கா ஹன்ஸு இதெல்லாம் வந்துட்டு இல்லீகலாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, மளிகை கடையில் வெளியில் ப்ரொமோட் பண்ணி அதை சேல் பண்ணி இந்த பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்கான். நடுவில் ஒரு 450 கிலோ ஏதோ குக்கா ஏதோ பிடிச்சாங்களாம். அதுக்கப்புறமா 1000 கிலோ சம்திங் அவங்களோட தோட்டத்திலேயே வேற பிடிச்சாங்களாம். நிறையா கேஸ் மாட்டிருக்கு, எஃப்ஐஆர்லாம் இருக்குது. இவருக்கு போயிட்டு நீங்கள் இந்த இது பதவி தரீங்களே, நாங்கள் டீ கட்டில் உக்காந்துங்க சொல்லலாம், எங்களெல்லாம் வந்து கேவலமாக கேட்குறாங்க. ஒரு டீ கட்டில் கூட மளிகை கடையில் எந்த இடத்துல போனாலும் என்னங்க இளைய தளபதி விஜய் அவரை பார்த்து நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் டிவிகே கட்சியில் எல்லாம் போதை கைமாக திருட்டு கேஸு, பொம்பளை கேஸு, போதை கேஸு, இந்த கையிலாவே சுற்றுதே. இந்த கை தான் சுத்தம், வேற என்ன சுத்தம்? இங்கே காசு கொடுத்தாதான் பதவினே சொன்னாங்கன்னு ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்தது. அதாவது எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க தெரியுமா. இந்த ஆடியோ எங்க இருந்து வந்தது, யார் ரிலீஸ் பண்ணா? இந்த ஆடியோ அந்த நிர்வாகி சாட்டை அவர்கிட்ட கொடுத்து சாட்டை அவர் சேனல்ல ரிலீஸ் ஆச்சு ஆடியோ. அப்போ அது ஒரிஜினல்? ஏங்க நீங்கள் ஒரிஜினல் ஆடியோ இல்லைன்னு சின்ன சாட்டை வச்சுக்கு உள்ளே வச்சுவாங்க, நல்லா கேட்டுங்க சரிங்களா. நான் இப்போ என்ன சொன்னேன், சாட்டை அவரோட காணொலியில் இது ரிலீஸ் ஆச்சு. இது பொய்யா இருந்தா கம்பல்சரி அவரை தூக்கி உள்ளே வைப்பாங்க. எப்படி இது மாதிரி ஒன்று ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இப்போ எப்படி நீங்கள் முட்டு கொடுப்பீங்க? ஒரு குழந்தைக்கு தேவைன்னு சொல்லி முட்டு கொடுத்தீங்க, அதாவது பவுட்ரு விஷயத்தில் குழந்தைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வர பிரபலமாகுது. இந்த சைடில் வீடியோ மட்டும் பவுட்ரு பண்ணிகிட்டு இருந்தார், ஓகே. அப்படி அந்த டைரக்ஷன்லேருந்து எடுக்க சொல்ல பசங்களாக இருக்கிறாங்க, குழந்தெல்லாம் இல்லை. இதில் வந்து இவர் ஸ்டேட்டஸில் வேறு வச்சுருந்துருக்காரு. எப்படின்னா ஒரு இவங்களோட செலக்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. அந்த ஸ்டேட்டஸில் எப்படின்னா கெத்து மூமெண்ட் வீடியோவை கிளிப்பை வச்சிருக்கேன். அந்த கெத்து மூமெண்ட்டை யாரோ எடுத்து கரெக்டான டைமில் கெத்து மூமெண்ட்டை காமிச்சிட்டாங்க, கரெக்டாக போட்டு விட்டாங்க. அது யாருன்றது தான் தெரியும், வேற எப்படி சொல்றது. அதாவது மக்கள் முட்டாள்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களே சில நல்லவங்க இருக்காங்க. இது பேர் துரோகம் இல்லை. அது யார் கையில் எதை கொடுத்தா அது சிறந்ததா இருக்கும்ன்றது ஒரு வெளியில இருந்து பார்க்குற ஒரு நல்லவனுக்கு அது தெரியும். ஐயா இந்த பதவி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க, மோசமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அவங்க ரியலைஸ் பண்ணி இது பயங்கரமான கை, இதுகிட்ட போயிட்டு இதெல்லாம் குத்து வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அசம்பிளியில் வந்துட்டு இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க விட மாட்டாங்க. பிரேமலதா சௌமியா அன்புமணி அவங்களும் விட மாட்டாங்க. அவங்க பேசுவாங்களான்னு தெரியல எனக்கு, பட் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வச்சு செய்ய போகிறாங்க. அசம்பிளி இவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நடந்த கேஸ் எல்லாம் பார்க்க சொல்ல தள்ளி போடுறது தான் இவங்களுக்கு நல்லது. ஆனால் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. யாரு என்ன பேசு, எப்போ வேணா ஓபன் பண்ணுங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம், நோட் பண்ணி வச்சிருக்கோம், வெயிட்டிங் வெச்சு செய்ய போறாங்க. விஜய் தளபதி இப்படிதான். அது விடுங்க, இவரு சொன்னார்ல இல்ல இப்படின்னாரு, இது இப்படி போயிடுச்சு. அப்பாவை காணோம்லாம் சொன்னாரு. அந்த எம்எல்ஏ வருவாரா வரமாட்டாரா சட்டமன்றத்துக்கு? இந்த எம்எல்ஏ பவுடர் எம்எல்ஏ மினிஸ்டர், அவர் மினிஸ்டர் தான். பவுடர் மினிஸ்டர் வருவாரா வரமாட்டாரா? நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டாங்க. நம்ம ஒரு வீடியோ பண்ணோம்ல, இப்படி தட்டினா எகிரி போச்சுல மாத்திரை, ஃப்ளாட்டாக வச்சு உடைங்கன்றாங்க. யாரோ கேட்டீங்கல்ல, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் ஃப்ளாட்டாக வச்சு உடைச்சா டிஸ்பிளே உடஞ்சதுன்னா நீங்கள் காசு தரீங்களா? என்ன ஃப்ளாட்டாக வச்சு உடைக்கணுமா? ஏடிஎம் கார்டை டிஸ்பிளேல இப்படி ஃப்ளாட்டாக வச்சு நசுக்கணுமா? நீங்கள் வாங்க கமெண்ட்டுக்கு வாங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். புரியல, கார்டு என்ன பண்ணுவீங்க? புரியுது, நான் வீடியோ ஆடியோவில் எப்படி அமுத்துவீங்க? டேப்லெட் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணணும். இல்லை உடையும், டிஸ்பிளே சேர்ந்து கொஞ்சம் உடையும். என்ன கார்டு தான் உடையும்? ஏன் கார்டு உடையுது? ரெண்டும் உடையும் வாய்ப்பு இருக்குன்ற. சரி, கார்டை வச்சு அழுத்தி உடைக்கிறீங்க, அது அப்படியே தண்ணியில் போட்டு கலக்குனா கரைஞ்சிருமே, அது எதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், தட்டணும்? அவர் சொன்னது வந்துட்டு நம்ம இதை விளையாடணும்ல, அதுக்கு அவர் சொன்னாரு நீங்க அப்படி உடைக்காதீங்க. நான் ரிப்ளை பண்ணிருப்பேன், இந்த பொசிஷன்ல வச்சிருந்தா உங்க போன் உடஞ்சிருக்கும், அது மக்கள் நாங்க பார்த்து சந்தோஷப்பட்டிருப்போம்ல அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு. அதாவது சரி, அப்ப காசு வச்சது அவருக்கு தெரியுதுங்க. கமெண்ட் கேட்டவருக்கு கிளீனா நான் பார்த்தா புரியுது. நான் சிரிச்சுதான் கமெண்டே கொடுத்தேன். அதாவது அவருக்கு தெளிவா தெரியுது இவங்க பண்ணது பயங்கரமான வேலை, நல்ல வேலை, குழந்தைங்களுக்கு தான் பண்ணாங்க. ஆனா குழந்தை எங்கன்னா தெரியல இல்ல, குழந்தையே இல்லை.
என்ன பண்ணுறது. சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கான்பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.